மதிப்பிற்குரிய மிதுனம் ராசி நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும், நடக்கக்கூடிய பாசிட்டிவான பலாபலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் அப்படிங்கிறது சூரியன் துலாம் ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம். துலாம் ராசியில் சூரியன் வந்துட்டார்னா அவர் நீச்சமடைந்த நிலையில் இருப்பார், பலம் இழந்த நிலையில் இருப்பார் அப்படின்னு அர்த்தம். சூரியன் பலம் இழந்துட்டா நம்ம ராசிக்கு நன்மை நடக்காமல் போயிடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரும். இந்த சூரியன் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு 3ஆம் அதிபதி, தைரிய வீரியகாரகன். அவர் போய் 5ஆம் இடத்துல நீச்சமாகிறாரே அப்படின்னா நமக்கு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிருமா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது தன்னுடைய கோபதாபங்களை குறைச்சிட்டு, எரிச்சலை குறைச்சிட்டு, டென்ஷனை குறைச்சிட்டு சாந்தமான நிலையில் அவர் பயணிக்கிறார், அவ்வளவுதான். அப்போ இங்கே என்ன ஆகும்? பிள்ளைகள் அப்படிங்கிற விஷயம் நமக்கு பெருமை சேர்க்கும். பிள்ளைகளால் நமக்கு ஒரு ஆதாயம் உண்டு. பூர்வ புண்ணிய சொத்துக்களில் நமக்கு ஒரு ஆதாயம் உண்டு. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். வெளியூர்களில் இருக்கிறனையா, எப்படியாவது இந்த முறை சொந்த ஊருக்கு போய் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு நான் வரலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். தாராளமாக இந்த மாதம் போவீங்க. பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அகலும். பூர்வீகத்தில் போய் நம்ம செட்டிலாக இருக்கிற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி சகோதர வழியில் நமக்கு ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஒரு ஒற்றுமை கிடைக்கும். பாசப்பிணைப்போடு இருக்கக்கூடியது. ரொம்ப தூரத்துக்கு அங்கிட்டு பிள்ளைகள் இருக்காங்க, இந்த மாதமாவது நம்மளை வந்து பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்க கனவுகளோடு ஏங்கி கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு பிள்ளைகள் இப்போ உங்கள் மேலே அன்பு பாசத்தை பொழிஞ்சு உங்களை பார்ப்பாங்க. ஒரு அனுசரணையோடு நடந்துக்கிறக்கூடிய அமைப்பு. அதேமாதிரி பெற்றோர்களும் பிள்ளைகள் மீது அதிகமான பாசம் செலுத்தக்கூடிய அமைப்பு. என்னதான் கோபதாபத்தோடு இருந்தாலும் எடுத்தாலும் நம் தந்தை நம் தாய் அப்படிங்கிற அமைப்பு, நம்மளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அமைப்பு வரும். நம்மளுடைய உறவுகள் அப்படிங்கிறது விட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல மனப்பான்மை அப்படிங்கிறது இந்த மாதம் வரும். இதுதான் இந்த மாதம் நடக்கக்கூடியது. சூரியன் நீச்சம் பெற்று விட்டால் ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதத்தில் அக்டோபர் 18லேருந்து உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரமாக 2ஆம் இடத்துக்கு வருவார். கடகராசியில் உச்சம் பெறுவார். அவருடைய உச்ச காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிசாரமாக வந்து வக்ரகதியில் பயணிக்கின்ற பொழுது டிசம்பர் 5 வரைக்கும் இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கும். மிதுன ராசிக்கு யார்? குரு 7ஆம் அதிபதி. அவரே யார்? 10ஆம் அதிபதி. 7 அப்படிங்கிறது கணவன் ஆந்தால் மனைவி, மனைவி ஆந்தால் கணவன். இங்கே அவர் வாக்குஸ்தானத்தில் வருகின்றார். அப்போ இந்த வீட்டில் கணவருடைய அதிகாரமோ மனைவியுடைய அதிகாரமோ வலுக்கும். அவங்க சொல்லுக்குத்தான் அங்கே மரியாதை இருக்கும். அவங்க சொன்னால் கேட்டு நடக்கணும் அப்படிங்கிற அமைப்பு. அதாவது கட்டுப்பாடு அப்படிங்கிறத விட ஒரு கண்ணியம் அப்படிங்கிறத தான் நம்ம ஏற்றுக்கிறணும். பரவாயில்ல, சொன்னால் கேட்டுக்கிறலாம், கண்டிஷனெல்லாம் போடலை. இந்த மாதிரி இருங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இப்படி போங்க, இப்படி வாங்க, இன்னென்ன மாதிரி இன்னென்ன காரியங்களை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு அன்பு கட்டளை இடுவார்கள். அதை கட்டாயம் கேட்டு நடக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். அதே மாதிரி காசு பணம் கொடுத்து உதவக்கூடிய மாதம். களத்திரத்தின் வழியாக உதவக்கூடிய மாதம். குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் அவங்களால நமக்கு ஒரு சாத்தியப்படும். அதே மாதிரி நண்பர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு உதவி செய்வார்கள் அப்படிங்கிறது. கேட்ட இடத்துல பணம் கிடைக்கிறது, கொடுத்த பணம் கைக்கு வர்றது. இக்கட்டான சுச்சுவேஷனில் ஒரு நண்பன்கிட்ட போய் நான் ஒரு வார்த்தை கேட்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு 10,000 தேவைப்படும், தாராளமாக இப்போ போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த உதவி கண்டிப்பாக செய்வாங்க. ஆக நண்பர்கள் நமக்கு உதவி செய்யக்கூடிய காலம், உறவுகள் நமக்கு உதவி செய்யக்கூடிய காலம். அதே மாதிரி வேலையில் ஒரு நல்ல கையஸ்டான வருமானத்தை ஈட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் அது ஒரு நடக்கக்கூடியது தான். அப்போ ப்ரொமோஷன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மிதுனராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். 10ஆம் இடத்தில் சனி பகவான், அவரும் வக்கரத்தில் இருக்கிறார். 9, 8 நோக்கி வரக்கூடிய அமைப்பு. இங்கே வக்கரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சனி பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது இன்னும் தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் பார்ப்பது, தன் வீட்டை தானே பார்க்கிறார் இல்லையா? அதனால் இந்த மாதம் கொஞ்சம் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதம். தொட்டது நமக்கு துலங்கக்கூடிய மாதமாக இருக்கும். தாய் மாமன் வழி உறவுகளாலும் இந்த மிதுனராசி நண்பர்களுக்கு ஒரு அன்பு பாசம் அப்படிங்கிறது கிடைக்கும். உதவி உபகாரங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நல்லதொரு அமைப்பு.
நல்லதொரு பொசிஷன், நல்லதொரு வேலையில் போயிருக்கக்கூடியது. தொழில் வளத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் மேலோங்கும். இப்படி பல நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாசத்துல நடக்கும். அப்போ வருமானம் அப்படிங்கிறது குறைவில்லாமல் கிடைத்து நிம்மதியான ஒரு பயணம், வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருக்கும். பற்றாக்குறை இல்லாமல் போய் கொண்டிருக்கும். ஆல்ரெடி இந்த பழைய கடன்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அது கொஞ்சம் நம்மள மனச அரிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா தீர்க்க போறோம்? என்னடா பண்ண போறோம்? அப்படின்னு சொல்லி. அந்த கடன் நெருக்கடிகள் இருக்கும். அந்த கடன் நெருக்கடிகளுக்கு நீங்க எதிர்பாராத இடத்துலேருந்து ஒரு உதவி கிடைக்கும். அதாவது உங்களுடைய நண்பர்களே, விட்டு போனவர்களே ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு பண்ணுவாங்க. எப்பிடினாலும் பண்ணுவாங்க. ஒரு சண்டை சச்சரவை மறந்து, நமக்குள்ள பகையை மறந்து, ஒரு உதவி கண்டிப்பா செய்வாங்க. அவங்கள் மூலியமாக அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே நினைச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. அது மாரி நடக்கும். இத்தன நாள் வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருந்தார் வீட்டுக்காரர். திடீர்னு அன்பா மாறி, பாசமா மாறி எனக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அது மாரி. மனைவி சப்போர்ட், கணவர் சப்போர்ட் கண்டிப்பா கிடைக்கும் இந்த மாசத்துல. அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படியான நல்ல விஷயங்கள் இந்த மாசம் நடக்கும். கொடுக்கல் வாங்கல் ரொம்ப சிறப்பா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க. அதே மாரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த அதிசாரமாக குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வந்து உச்சம் பெறுகின்ற பொழுது, இனிமேல் பட்டு யாருக்கும் இந்த மாசம் வாக்கு குடுக்காம இருங்க. பணப்பரிவர்த்தனைகள் பண்ணாம இருங்க. இப்போ குடுத்தோம் அப்படின்னு சொன்னா, திரும்ப வாங்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கும். ஆனா நீங்க வாங்கலாம். மத்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்க வந்து கவனமா இருந்துக்கங்க. இந்த வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது, நான் இறக்கப்பட்டு ஏதாவது செஞ்சு குடுத்துறேன்னு சொல்லக்கூடாது. அதான் முக்கியமான விஷயம். மத்தபடி குறைகள் ஒன்றும் இல்லை. ஏன்னா, மிதுன ராசிக்கு அவரு மாரகாதிபதி என்று பாதகாதிபதியும் கூட. அவர் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறபோது, பார்த்து இருங்க. நம்ம பாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோம்னு பேசிறக்கூடாது. எடுத்தோம் கவுத்தோம்னு வாக்கு குடுத்துறக்கூடாது. அது மட்டும் இந்த மாசம் கரெக்ட்டா இருங்க. வேற ஒன்றும் இல்லை. பண பரிவர்த்தனைகள்ல கவனமா இருங்க. அவ்வளவுதான். ஏற்கனவே மிதுன ராசி பட்டது போதும். இனிமேல் படாம இருக்கணும். இப்ப இந்த மாசம் இந்த மாரியான விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. மற்றபடி உதவி உபகாரங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த பணம் கைக்கு வர்றது கண்டிப்பாக வரும். குடும்பத்துல ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அந்த கணவன் மனைவி அந்யோன்யம் அப்படிங்கிறது இருக்கும். எல்லா தொடர்புலையுமே. அதாவது வியாபாரத்திலும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நிறைய மிதுன ராசி நண்பர்களுக்கு தொழில்ல நல்ல லாபம் கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதே மாரி உங்களுக்கு இந்த மாசத்துல வந்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு இடம் வாங்க போறேன், ஒரு பிளாட் வாங்க போறேங்க, ஒரு கட்டின வீட்ட வாங்க போறேங்க, ஏதாவது ஒரு சொத்து வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அந்த மாதிரி நினைப்பு வரும். அப்படி நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அந்த சொத்துக்கள்ல வில்லங்கங்கள் இல்லாம பார்த்துக்கங்க. ஏன்னா, இங்க செவ்வாய், புதன் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த மாதிரியான வில்லங்கங்களை ஏற்படுத்திரும். அது நமக்கு மன நிம்மதிய கெடுத்துரும். புதன் டாக்குமெண்ட்ஸ், செவ்வாய் அப்படிங்கிறது உங்களுக்கு யாரு? 6ஆம் அதிபதி. நிலம், பூமி. அப்ப இங்க என்ன ஆகும்? டாக்குமெண்ட்ஸ் சரியா இருந்தா வாங்குவோம். இல்லன்னா வேணாம். நம்பி பயணிக்கக்கூடாது. நம்ம நண்பர் தான சொல்லிட்டாரு வாங்கிடலாம். அந்த மாதிரி செயல்பாட்டுக்கெல்லாம் இங்க இடமே கிடையாது. எப்பேற்பட்ட நம்பிக்கைவாதியாக இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் சரியா இருந்தா இறங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஒதுங்கிக்கங்க. பிரச்சனைக்குள்ள நீங்களா மாட்ட வேணாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நோய் நொடி உபாதைகள் பிரச்சனைகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ருண விமோசனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கிடைக்கும். கண்டிப்பா. ருண விமோசனம் கண்டிப்பாக கிடைக்கும். அது ஒரு நல்ல விஷயம். மற்றபடி 10ஆம் இடத்தில் இருக்கிற சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வரணும்னா சகல பாக்கியங்கள் அனுபவிக்கிற யோகம் அப்படிங்கிறது இருக்குது. முன்னோர்கள் வழிபாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுங்க. முன்னோர்களுக்கு ஏதாவது குறைபாடுகள் வைத்து விடாதீர்கள். திதி தர்ப்பணம் கரெக்டாக கொடுங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கரெக்டாக செஞ்சுருங்க. அப்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் பல நடக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலாம், இப்போ என்ன தனால செய்யாட்டி போகுது அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்துக்கு வந்துடாதீங்க. ஏன்னா சனி பகவான் 10ல் நம்மளை என்ன கர்மம் செய்கிறான்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். 9ஆம் அதிபதி இல்லையா அவர்? 8ஆம் அதிபதியும் கூட. நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறியோ அதுக்கான பலன் அங்கே போட்டு வச்சுக்கிட்டே இருப்பார். ஏன்னா அடுத்து மிதுன ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வருவார். அப்போ இப்போ நம்ம நன்மைகள் செய்தால் கண்டிப்பாக பின்னால் நமக்கு நன்மை உண்டு அப்படிங்கிறத நினச்சி கரெக்டாக செய்யுங்க. இதெல்லாம் வந்து மிதுன ராசிக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள். அதேமாதிரி மிதுன ராசி பெண்கள் அப்படிங்கிறது வீட்டில் கொஞ்சம் நல்லா அனுசரித்து விட்டு கொடுத்து பொறுமையாக நிதானமாக போய்கிட்டே இருங்க. இங்கே கோபதாபத்துக்கு வேலையே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய தேவைப்படுது. அது யாருக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னா, உங்களுடைய எதிர்கால சந்ததி பிள்ளைகளுக்காக தேவைப்படுது.
விட்டு கொடுத்து அனுசரித்து போயிருங்க. கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் வேண்டாம். ஒற்றுமையாக இருங்க. பேச்சுவார்த்தைகள் நிதானமாக பேசுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு பேசிடாதீங்க. ரொம்ப கவனிப்பாக இருக்கணும். அதே மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு இந்த காலகட்டத்தில் அடிக்கடி போயிட்டு வாங்க. இந்த மாதம் குலதெய்வம் கோயிலுக்கு கண்டிப்பாக போங்க. கண்டிப்பாக போங்க. ஏன்னா பிற்பகுதியில், இந்த மாதத்துடைய பிற்பகுதியில் சுக்கிரன் 5ஆம் இடத்துக்கு வருவார். பூர்வ புண்ணியாதிபதி 5ல் ஆட்சி பெற்று வலுவாக இருப்பார். அவரே 12ஆம் அதிபதியா. அதனால் என்ன நடக்கும்? குலதெய்வ வழிபாடு, ஆலய தரிசனம், ஆன்மீக பயணங்கள் அதெல்லாம் கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. சிறப்பான பலன் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர் சொல்லுவாங்க, கடவுளை தவிர்த்து எனக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மைதான். அது இந்த மாதத்தில் அதே மாதிரி பயணிங்க. நல்ல விஷயங்கள் பல நடக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள், 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டார்னா திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக கைகூடி வரும். இந்த காதல் விவகாரங்கள் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கவனமாக மட்டும் பார்த்துக்குங்க. சுக்கிரன் அவரே விரையாதிபதி. உங்கள் மனசில் ரொம்ப இடம் பிடிச்சிட்டு போகிற போது என்ன பண்ணுவாங்க, மனசை கெடுத்து விட்டு போயிடுவாங்க. அதனால் காதல் விவகாரங்கள் நமக்கு தேவையில்லை. அப்படியே அந்த காதல் விவகாரங்கள் இருந்தாலும் கூட பெரியவங்களுடைய சப்போர்ட்டில் பேசுங்க. அவங்ககிட்ட சம்மதம் வாங்குங்க. சம்மதிச்சா திருமணம் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் 5ல் இருக்கவும் அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சிருவார். அவரே 12ஆம் அதிபதி, நிம்மதியும் கெடுத்துருவார். ஆனால் மிதுனராசி நண்பர்களை பொறுத்தவரை கொஞ்சம் பார்த்து இருங்க அப்படிங்கிறது தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயத்தை நாம் பெறுவோம். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். 5ஆம் அதிபதி 5லேயே ஆட்சி பெற்று வலுவாக இருந்துட்டார்னு வச்சுக்கோங்க சுக்கிரன். அந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்துக்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் பண வரவு நமக்கு நிச்சயமாக இருக்குது. இப்படி பல நல்ல விஷயங்கள் மிதுனராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் நடக்க இருக்கின்றது. அப்போ என்னதான் இது கோச்சார பலன்கள் தெளிவாக இருந்தாலும் கூட சுயஜாதத்தையும் கொஞ்சம் பாருங்கள். நடக்கிற தசாபுத்திகளும் கொஞ்சம் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி மிதுனராசிக்கு ஓரளவுக்கு இந்த ஐப்பசி மாதம் மன நிம்மதியான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது, மன மகிழ்வான செய்திகள் நமக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படிங்கிறனால ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோடு அனைத்து விஷயங்களையும் இறங்கி நம்ம வெற்றி நடை போடலாம். தைரியமாக இறங்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி மிதுன ராசிக்கு எல்லாமே சுபம் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.